அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தேய்பிறை சதுர்த்தசி ஆயில்யம் நட்சத்திரம் மகா சிவராத்திரி கூடிய நல்ல நாளில் இந்த 2024ஆம் ஆண்டின் 9வது மாதமான செப்டம்பர் மாதம் பிறக்கின்றது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சூரியனுடன் புதன், கன்னியில் சுக்கிரனுடன் கேது, கும்பத்தில் சனி பகவான் வக்ர நிலையிலும், மீனத்தில் ராகு என இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த 2024ஆம் ஆண்டின் 9வது மாதம்தான் செப்டம்பர் மாதம். நவ கிரகங்களின் தலைவன் சூரியன் ஆட்சி பெற்ற நிலையில் பயணம் செய்யும் சிம்ம மாதமும், புதன் உச்சம் பெறும் கன்னி மாதமும் இணைந்த மாதம் இந்த செப்டம்பர் மாதம். இந்த மாதத்தில் புத ஆதித்ய ராஜயோகமும் சுக்கிர ஆதித்ய ராஜயோகமும் செயல்படும். மேலும் இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி, அதாவது ஆவணி மாதம் 22ஆம் தேதி சனிக்கிழமை கொண்டாடப்பட உள்ளது. செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி பகல் 1:48 மணிக்கு துவங்கி செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி பகல் 3:38 வரை மட்டுமே சதுர்த்தி திதி உள்ளது. செப்டம்பர் 6ஆம் தேதியே சதுர்த்தி திதி துவங்கினாலும் செப்டம்பர் 7ஆம் தேதி தான் சூரிய உதய காலத்தின் போது சதுர்த்தி திதி உள்ளது. அதனால் அந்த நாளையே விநாயகர் சதுர்த்தி நாளாக கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்று சனிக்கிழமை என்பதால் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை ராகு காலமும், 1:30 மணி முதல் 3 மணி வரை யமகண்ட நேரமும் உள்ளது. இதனால் இந்த நேரங்களை தவிர்த்து பகல் 1 மணிக்கு முன்பாக விநாயகர் வழிபாட்டினை செய்வது சிறப்பு. விநாயகர் ஞானத்தின் வடிவமானவர், பிரணவ மந்திரமான ஓம்கார வடிவமானவர். விநாயகரை வழிபடுவதால் எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் அது நீங்கிவிடும் என்பது நம்பிக்கை. தடைகள் துன்பங்களை விலக்கி மகிழ்ச்சியையும் வெற்றியையும் ஞானத்தையும் செல்வத்தையும் தரக்கூடிய கடவுள் விநாயக பெருமான். எந்த ஒரு செயலை துவங்குவதற்கு முன்பும் விநாயக பெருமானை வழிபட்ட பிறகு துவங்கினால் அதில் நிச்சயம் வெற்றியே கிடைக்கும். தடைகள் ஏற்படாது. களிமண், மஞ்சள், சாணம், சந்தனம் என எதை கொண்டும் பிள்ளையாரை பிடித்து வைத்து அதற்கு 2 அருகம்புல் வைத்து வணங்கினால் அவற்றில் எழுந்தருளி அருள் செய்யக்கூடிய எளிமையான கடவுள் விநாயகர். மேலும் இந்த செப்டம்பர் மாதத்தில் கிரகங்களின் பெயர்ச்சியை பார்த்தால் செப்டம்பர் 19ஆம் தேதி புதன் தனது சொந்த வீடான கன்னி ராசிக்கு செல்கிறார். அதே போல செப்டம்பர் 19ஆம் தேதியே சுக்கிரன் தனது ஆட்சி வீடான துலாம் ராசியில் சஞ்சரிக்கின்றார்கள். புதன் மற்றும் சுக்கிரன் இருவரும் தனது ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கும் இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் சூரியனை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே, இந்த செப்டம்பர் மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசியிலேயே சூரியனும் புதனும் சஞ்சரிக்கின்றார்கள். 2ஆம் இடத்தில் கேதுவுடன் சுக்கிரன் சஞ்சரிக்கின்றார். 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்தில் சனி பகவான் வக்ர நிலையில் சஞ்சரிக்கின்றார். 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் ராகு, 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் குரு, 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் செவ்வாய் என இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. மேலும் கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். சிம்மத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் அவரை பார்க்கிறார். இந்த பகை கிரகங்களின் பார்வை அவ்வளவு நல்லதல்ல. இதன் விளைவாக வாழ்க்கை துணை வழியே சில பிரச்சனைகள் தோன்றி மறையும். வாரிசுகளின் முன்னேற்றத்தில் சில தடைகள் வந்து அலைமோதும். குடும்பத்தில் ஒருவர் மாற்றி ஒருவருக்கு நோய் நொடிகள் வந்து மருத்துவ செலவை உருவாக்கலாம். நினைத்தது ஒன்றும் நடந்தது ஒன்றுமாக இருக்கும். நண்பர்களிடம் நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நடைபெறாமல் போகலாம். உத்தியோகத்தில் திடீர் மாற்றம் வந்து மன வருத்தத்தை ஏற்படுத்தும். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழ்நிலை வரலாம். இந்த காலத்தில் முறையான வழிபாடு உங்களுக்கு தேவை. மேலும் மாத தொடக்கத்தில் கன்னிராசியில் சஞ்சரிக்கும் சுக்கிரன் அங்கு நீச்சம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 3-10 ஆகிடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் நீச்சம் பெறுவதால் தொழில் போட்டி அதிகரிக்கும். துணிவும் தன்னம்பிக்கையும் தேவைப்படும். எந்த காரியத்திலும் உடனடியாக முடிவெடுக்காமல் மறுபரிசீலனை செய்வது நல்லது. நடக்கும் தொழிலில் சிறு மாற்றங்கள் செய்வது பற்றியோ கூட்டாளிகளை இணைத்துக் கொள்வது பற்றியோ ஆலோசனை செய்வீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விருப்ப ஓய்வில் வெளிவரலாமா என்று சிந்திப்பீர்கள். ஒரு சிலர் விலை உயர்ந்த பொருட்களை விற்க நேரிடும். மேலும் மாத தொடக்கத்தில்
மிதுன ராசியில் செவ்வாய் சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசிக்கு யோகம் செய்யும் கிரகம் செவ்வாய். அவர் லாபஸ்தானத்திற்கு வரும் பொழுது புதிய திருப்பங்கள் பலவும் ஏற்படும். சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு. வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களில் இருந்து அழைப்புகள் வரலாம். பயணங்கள் அதிகரிக்கும். உடன்பிறப்புகள் ஒற்றுமையோடு செயல்பட்டு பாக பிரிவினைக்கு முன்வருவர். பூமி விற்பனையால் லாபம் உண்டு. புதியவர்களை நெருக்கும். பொருளாதாரத்தை விருத்தி செய்து கொடுக்கும். மேலும் மாத தொடக்கத்தில் புதன் சிம்மராசியில் சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசிக்கு தனலாபாதிபதியானவர் புதன். அவர் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிப்பது அற்புதமான நேரமாகும். செல்வ நிலையும் செல்வாக்கும் உயரும். இல்லத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் கைகூடும். நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். நிகழ்கால தேவை பூர்த்தியாகும். உங்களை உதாசீனப்படுத்தியவர்கள் ஓடி வந்து உங்களிடம் இணைந்து கொள்வார்கள். சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெறுவீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் உயர் அதிகாரிகளின் மனதில் இடம்பிடித்து தேவையான காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நண்பர்களால் நல்ல காரியம் நடைபெறும். வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் எளிதில் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் நட்பால் மேன்மை உண்டு. கலைஞர்களுக்கு புகழ் கூடும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் எதிர்பார்த்த வெற்றி உண்டு. பெண்களுக்கு உறவினர்களால் நன்மை கிடைக்கும். உங்கள் பெயரிலேயே சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு. மேலும் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார். எதிலும் எப்போதும் எங்கும் எப்படியாவது முதல் உரிமை முன்னிலை இருக்க வேண்டும் என்ற மன ஓட்டத்துடனே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். அனைவரிடத்திலும் அனுசரித்து சென்று தன் சுய காரியங்களை கனகச்சிதமாக செயல்படுத்திக் கொள்ளும் திறமை உண்டு. தன் சுய கௌரவம் தனக்கு அங்கீகாரம் கிட்டாத தருணம் என்ற இடத்தில் இருந்து விலகிச் சென்று விடுவதோடு தன் கடின உழைப்பை மற்றவர்கள் அறியும் வண்ணம் செயல்படவும் செய்து வருவீர்கள். தன்னை சுற்றி 10 நபர்களாவது இருக்க வேண்டும். தன் அபிலாஷைகளை அவர்கள் பூர்த்தி செய்தல் வேண்டும். தான் சொல்வதை மற்றவர்களும் கேட்க வேண்டும் என்ற பிடிவாதம் உங்களுக்கு தொடரும். வரட்டு கௌரவம் ஏற்படும். ஆடை அலங்காரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை குறைத்துக் கொள்வதால் திருஷ்டிகள் ஏற்படாமல் இருக்க உதவும். குடும்பத்தில் வார்த்தைகளில் கடுமைகளை உபயோகப்படுத்தாமல் அதிக உணர்ச்சி வயப்படாமல் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். அவசரப்படுவதால் புகழ், கௌரவம், தனம் இவைகளில் சுணக்கம் ஏற்படும். மற்றவர்கள் புறம் பேசவும் உடன் இருப்பவர்கள் தங்களுக்கு பாதகமான செயல்களில் ஈடுபடவும் கூடும் என்பதால் பொறுமை, நிதானம் வேண்டும். பிடிவாதம் சிறந்ததாக இருக்காது. கூட்டாளிகள், நண்பர்களிடம் மிகுந்த கவனமுடன் இருப்பது சிறப்பு. அஷ்டம பாவத்தில் பாவர் நிற்பதால் மனதில் தேவையற்ற குழப்பம், பல கனவுகள், புதிய பெண்களின் அறிமுகத்தால் அவச்சொல் அல்லது விரயங்கள் உண்டாகும் என்பதால் கவனமுடன் நடந்து கொள்வதே சிறப்பு தரும். உத்தியோகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். மேல் அதிகாரிகளிடம் அனுசரித்து சென்றால் மட்டுமே தன் நிலையை தக்க வைத்துக் கொள்ளலாம். வியாபாரத்தில் கடும் போட்டி உருவாகும். அதிக அலைச்சல் தென்படும். தொழிலில் உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைக்க போராட வேண்டியது இருக்கும். பெண்களுக்கு உங்களின் திறமைகள் முழுவதும் உபயோகித்து வந்தாலும் புகழ் பெறுவது தாமதமாகும். அறிவு ஆற்றலை தக்க தருணத்தில் உபயோகிக்க வேண்டும். பணிச்சுமை, பொறுப்பு அதிகரிப்பு, உடல் உபாதை, அடுத்தவர்களால் மன உளைச்சல் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வித்தரம் உயர்த்தி கொள்ள பிடிவாதத்தை தவிர்த்து கல்வியில் அதிக கவனமுடன் கற்றல் அவசியம். நண்பர்களிடம் எச்சரிக்கையுடன் பழக வேண்டும். முன் கோபத்தையும் ஆடம்பரங்களுக்கு அடிபணியாமல் இருப்பதே உகந்தது. அரசியல்வாதிகளுக்கு எதிலும் எவரிடமும் கவனமுடனும் நிதானம் தவறாமல் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். அரசியலில் புதிய நண்பர்கள் அறிமுகத்தால் சில தவிர்க்க முடியாத சங்கடங்கள், தடை தாமதம், பொருள் இழப்பு ஆகியன ஏற்படக்கூடும். ஞாயிற்றுக்கிழமை தோறும் வலம்புரி விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபட்டு வாருங்கள். இந்த மாதம் முடிந்த அளவு அசைவம் சாப்பிடுவதை தவிர்த்து வாருங்கள். உங்கள் பகுதிக்கு அருகில் உள்ள எந்த குருஸ்தலத்திற்கும் நீங்கள் செல்லலாம். வியாழக்கிழமைகளில் நவகிரகம் உள்ள எந்த கோவில்களுக்கும் சென்று வரலாம். மாலை நேரங்களில் லலிதா சகாஸ்கர நாமம் கேட்கலாம். பௌர்ணமி நாட்களில் சத்யநாராயண பூஜை செய்யலாம். உங்கள் பொருளாதாரம் நன்றாக இருக்க வெங்கடாஜலபதியை வணங்குங்கள். நேர்மறை ஆற்றலை மீண்டும் பெற போதுமான பிரார்த்தனைகளை மற்றும் தியானங்களை நீங்கள் செய்யுங்கள். ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவியும் ஏழை பெண்களுக்கு திருமண உதவியும் செய்து வாருங்கள். இந்த செப்டம்பர் மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.